வணக்கம். டயபெட்டிஸ்னு சொன்னாலே சாப்பாட்டை பத்தி ஒரு குழப்பமோ பயமோ வருதா? இனிமே அந்த கவலை வேண்டாம். அந்த டயட்டை எப்படி ரொம்ப சிம்பிளா அதே சமயம் சுவையா மாத்தலாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். உங்க மனசுலயும் இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? டாக்டர் திடீர்னு ஒரு புது டயட் பிளான் சொல்லும்போது ஐயோ இனிமே எதை சாப்பிடுறது, எதையெல்லாம் தொடவே கூடாதுன்னு ஏகப்பட்ட குழப்பம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா உண்மையிலேயே இது அவ்வளோ கஷ்டமான விஷயம்தானா? கண்டிப்பா இல்லைங்க. சரியான வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ரொம்ப நம்பிக்கையோட நாம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான உணவு திட்டத்தை இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல நாம எதை சாப்பிடக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எதையெல்லாம் சாப்பிடலான்னு பார்ப்போம். அப்போதான் ஒரு பாசிட்டிவான தொடக்கம் கிடைக்கும் இல்லையா? முதல்ல தானியங்கள். இந்த சிவப்பு அரிசி, கோதுமை, ஓட்ஸ், கம்பு இதுல எல்லாம் நார் சத்து அதிகமா இருக்கு. அதனால இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை மெதுவா தான் ஏத்தும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. என்ன சாப்பிட்டாலும் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து காய்கறிகள். இத பத்தி சொல்லவே வேணாம். இதுல நார்ச்சத்து, வைட்டமின்கள்னு உடம்புக்கு தேவையான எல்லாமே இருக்கு. பாகற்காய், வெண்டைக்காய், எல்லா விதமான கீரைகளையும் நீங்க தாராளமா உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, பழங்கள் சாப்பிடலாமா? ஆப்பிள், கொய்யா, பப்பாளி மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். ஆனா ஒரு சின்ன கேட்ச், இதுல இயற்கையாவே சர்க்கரை இருக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும்? மறுபடியும் அந்த கோல்டன் ரூல் தான். ஞாபகம் இருக்கா? ஆமா, அளவோட சாப்பிடணும். அடுத்து புரோட்டீன். இது எதுக்கு முக்கியம்னா நம்ம பசிய கட்டுப்படுத்தி தசைகளை வலுவா வச்சுக்க உதவும். அதனால பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, முட்டை, மீன், அப்புறம் கொழுப்பு குறைஞ்ச பால் இதையெல்லாம் உங்க டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. சரி, இது வரைக்கும் என்னவெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். அதாவது எந்தெந்த உணவுகள்ல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எப்படி ஸ்மார்ட்டான தேர்வுகளை செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு சின்ன சாய்ஸ் எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு. நாம தினமும் சாப்பிடுற வெள்ளை அரிசிக்கு பதிலா சிவப்பரிசிக்கு மாறினாலே போதும். உங்க ரத்த சர்க்கரை அளவுல ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. சர்க்கரை, ஸ்வீட்ஸ், மைதால செஞ்ச உணவுகள் இதெல்லாம் ரத்தத்துல சர்க்கரைய ஷூன்னு ஏத்தி விட்டுரும். அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் இருக்கிற உணவுகளையும் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. இந்த சின்ன சின்ன மாற்றங்களே உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாம் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையிலே கொண்டு வர்றது? வாங்க, ஒரு முழு நாளுக்கான ஒரு சிம்பிள் உணவு திட்டத்தை இப்ப பார்க்கலாம். இத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். பாத்தீங்களா, இது எவ்ளோ எளிமையான ஆனா ஒரு சமச்சீரான உணவு திட்டம்னு. காலையில ஓட்ஸ் கஞ்சி, மதியம் சிவப்பரிசி சாப்பாடு நிறைய காய்கறிகளோட, சாயங்காலம் ஒரு பழம், ராத்திரிக்கு கோதுமை தோசை. நாம பேசின நல்ல தானியங்கள், காய்கறிகள், புரோட்டீன்னு எல்லாமே இதுல அழகா அடங்கிடுச்சு. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. ஒன்னே ஒண்ணு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு வேலையும் சாப்பிடும்போது எடுக்கிற அந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வர போகுது. இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முதல் முக்கியமான பாடம் இதுதான். ஒவ்வொரு முறையும் சரியான உணவை தேர்ந்தெடுங்க. அது வெள்ளை அரிசிக்கு பதிலா சிவப்பு அரிசியா இருக்கலாம், இல்ல இனிப்புக்கு பதிலா ஒரு பழமா இருக்கலாம். இந்த சின்ன சின்ன தேர்வுகள் தான் பெரிய வெற்றிக்கான முதல் படி. ரெண்டாவது, அந்த கோல்டன் ரூலை எப்பவும் மறக்காதீங்க. அளவு. சிவப்பரிசி நல்லதுதாங்க, ஆனா அதையும் ஒரு தட்டு நிறைய சாப்பிட்டா சர்க்கரை அளவு ஏறும். அதனால எவ்வளவு ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் அதை அளவோட சாப்பிடுறது தான் டயபெட்டிஸை கட்டுக்குள்ள வச்சுக்க ஒரே வழி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டதை வச்சு உங்க அடுத்த வேளை சாப்பாட்டுல என்ன ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை செய்ய போறீங்க? யோசிங்க, இன்னைக்கே அதை ஆரம்பிங்க.